ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த டாலுக்கு உள்ளன் த்ரெட் வச்சு அழகாக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். A4 சைஸில் சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பேப்பரை வந்து அந்த டாலோட சுற்றிட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். இந்த கட் பண்ண பேப்பரை வந்து இந்த டால் மேலே வச்சுட்டு லைட்டாக சுற்றிட்டு நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். இப்போது செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த சார்ட் பேப்பர் வந்து அந்த டாலோட முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த பீஸை வந்து நம்ம டாலுக்கு பின்னாடி வச்சு ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி செல்லோ டேப் ஒட்டணும் இல்லையா, அதே மாதிரியே இதையும் ஒட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் வந்து நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. அதே மாதிரி சென்டர்லேயுமே இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த சார்ட் பேப்பர் வந்து கீழே விழுகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக கீழே இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நோட் எடுத்துகிட்டு உள்ளன் த்ரெட்டை வச்சு ஒரு 10 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உள்ளன் த்ரெட்டை வந்து நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கலாம். இதை தான் நம்ம அந்த டால் மேலே வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிக்கலாம். சர்விகா, பாவனா, சிரஞ்சீவ், அருள் செல்வன், தனலக்ஷ்மி, செல்வலக்ஷ்மி, பிரியங்கா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் யாருக்காவது ஹாய் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் நேம் சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வந்து 2 கலரில் உள்ளன் த்ரெட்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் வந்து எடுத்துக்கலாம். 2 உள்ளன் த்ரெட்டை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம செயின் ஸ்டிச் மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம த்ரெட்டை விட்டுட்டு மறுபடியும் இழுத்தோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து வந்துடும். கடைசியாக ஒரு நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டெயின் ஸ்டிச் ரோப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த டாலில் சென்டரில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து ஃபுல்லுமே சுற்றி வச்சுக்கலாம். உள்ளன் த்ரெட்டை நம்ம ஃபுல்லுமே சுற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சென்டரில் நம்ம செயின் ஸ்டிச் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரோபு, அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது லேஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா தெரியும். நான் வந்து இன்றைக்கி இந்த த்ரெட் வச்சே பண்ணி இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டை இதில் வந்து நல்லா ஒட்டி வச்சுக்கலாம். க்ளூ வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த உள்ளன் த்ரெட் வந்து உதிர்ந்து கீழே விழுகாமல் இருக்கும். நல்லா அழுத்திட்டோம் அப்படின்னா அது கீழே விழுகாது. இந்த டால் ஃபுல்லாமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த த்ரெட்டு ஃபுல்லாத்தையுமே ஒட்டி வச்சுக்கலாம். நான் சென்டரில் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். டால் ஃபுல்லாமே உள்ளன் த்ரெட் வச்சு ஒட்டியாச்சு. சென்டரில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரோபை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ரோப்பில் நீங்கள் ஸ்டோன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படியே சிம்பிளாக தான் விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
கோல்டன் பீட்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டி வச்சாச்சு. நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஆர்டிஃபிஷியலாக ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்தது. அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா உல்லன் த்ரெட்லேயே ஃப்ளவர் செஞ்சு அதை கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக உல்லன் த்ரெட்டில் வந்து நம்ம ஒரு டால்க்கு வந்து ட்ரெஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃப்ட்டை நீங்களுமே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.